ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லாஸ்ட் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1ஓட 6th சம் தான் பார்க்க போறோம். இதுல 3 சப்டிவிஷன் இருக்கு, மூணுமே பெருசு பெருசு தான். அது எப்படி போட போறோம் தான் இங்க பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு மேல கொஸ்டின்லயே டாஸ்க் கொடுத்தாச்சு. ஏ நம்பர் என்னது? ஏ வந்து ஹோல் நம்பரா, ஹோல் நம்பர் 2 விட கம்மியா இருக்கணும். அப்ப என்னது? 0 1 2, இதுதான் ஹோல் நம்பர் ஸ்டார்ட் ஆகும். 2 விட கம்மியானா இது 2 தான். அப்ப ஏவோட வேல்யூ 0 1, a is equal to 0, 1 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ b யோட வேல்யூ என்ன? நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன? 1 2 3 4 5 அப்படின்னு போயிட்டே இருக்கும். 1 விட பெருசா இருக்கணும், அப்ப இங்க இருந்து தொடங்க போகுது. ஓகேங்களா? 4 விட சின்னதா இருக்கணும், 4 ஆகவும் இருக்கணும், அப்ப இதுதான். ஸோ அப்போ b யோட வேல்யூ என்ன? 2 3 and 4. இதுதான் b யோட வேல்யூ. ஓகேங்களா? இப்போ எழுதிக்கலாமா? a is equal to 0, 1. b is equal to 2, 3 and 4. c is equal to 3, 5. இதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ hence verified that 1 2 3 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து போடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன? a cross b union c is equal to a cross b யூனியன் a cross c ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் LHS போடலாம். LHS என்ன? a cross b யூனியன் c தான். ஃபர்ஸ்ட் எப்பவுமே உள்ள இருக்கிறது தான் நம்ம பண்ணுவோம். அப்போ b யூனியன் c வந்து ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம். b யோட வேல்யூ என்ன? 2 3 and 4 யூனியன் c யோட வேல்யூ 3 and 5. ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும்னா 2 3 4 5. ஓகே, இதுதான் b யூனியன் c யோட வேல்யூ. இப்போ a cross b யூனியன் c யோட வேல்யூ போட்டோம்னா a ஓட வேல்யூ என்ன? 0 and 1 into போட்டு b யூனியன் c யோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா? இதை எழுதிக்கணும். 2 3 4 and 5. இப்போ இதை கிராஸ் பண்ணலாமா? 0, 2 0, 3 0, 4 and 0, 5. ஃபர்ஸ்ட் 0வை எல்லாரும் கூட மீட் பண்ண வச்சாச்சு. இப்போ 1ஐயும் அதே மாதிரி பண்ணோம். 1, 2 1, 3 1, 4 and 1, 5. ஓகே, இதுதான் LHS. ஓகேங்களா? இப்போ LHS கண்டுபிடிச்சாச்சு. RHSக்கு போவோமா? RHS என்னது? a cross b யூனியன் a cross c. இதுதான் கரெக்ட் தானே? a cross b ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. a வேல்யூ என்ன? 0, 1 கிராஸ் போட்டாச்சு. b யோட வேல்யூ என்ன? 2 3 and 4. இப்போ கிராஸ் பண்ணலாமா? 0, 2 0, 3 0, 4. ஓகே, 1, 2 1, 3 1, 4. ஓகே, இப்போ இதுதான் a cross b யோட வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட் a cross c வந்து பண்ண போறோம். a வேல்யூ என்னது? 0, 1. c வேல்யூ என்ன? 3, 5. a வேல்யூ c வேல்யூ நடுவில் இருக்க கிராஸபிள் போட்டாச்சு. இப்போ இதை நிறுத்தி பண்ணலாமா? என்ன வருது? 0, 3 0, 5. அதே போல 1, 3 1, 5. ஓகே, இதுதான் நமக்கு கிடைக்குது. இப்போ இது ரெண்டுத்தையுமே யூனியன் பண்ணி எழுதணும். a cross b யூனியன் a cross c. ஃபர்ஸ்ட் வேல்யூ எழுதிக்கோங்க. 0, 2 0, 3 0, 4 1, 2 1, 3 and 1, 4. ஓகே, இதுதான். இது கூட யூனியன் சிம்பிள் போட்டுட்டு a cross c யோட வேல்யூ என்ன? இதுதான் 0, 3 0, 5 1, 3 and 1, 5. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணி எழுதணுமா? அப்போ சேர்த்து எழுதணும். கரெக்டா? 0, 3 காமனாக வந்தாச்சு. 0, 5 எக்ஸ்ட்ராவாக எழுதணும். நெக்ஸ்ட் 1, 5 எக்ஸ்ட்ராவாக எழுதணும். ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுங்க. இருக்கிறது எல்லாமே எழுதணும். 0, 3 இதுலேயும் வந்தாச்சு. 0, 4
நெக்ஸ்ட் 0,5 இங்க இருக்கு எழுதியாச்சு. 0,6 இருக்கு அதெல்லாம் இல்லை. 1,2 போயாச்சு. 1,2 1,3 இங்கேயும் இருக்கு. ஸோ சேர்த்தே ஒன்று எழுதியாச்சு. 1,4 நெக்ஸ்ட் 1,5 புரியுதாப்பா? சேர்த்து எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டுமே ஈக்குவலான்னு பாருங்க. இது ஈக்குவேஷன் 2 கரெக்டா? ஈக்குவேஷன் 1ல எத்தனை எலமெண்ட் இருக்கு? 8 இருக்கு. இங்க எத்தனை இருக்கு? அதே மாதிரி 8 தான் இருக்கு. எல்லாமே கரெக்டா இருக்கா? 0,2 0,3 0,4 0,5 1,2 1,3 1,4 1,5. ஸோ LHS ஈக்குவல் டு RHS. இது நடுவில் என்ன போடணும்? வெரிஃபை தட்னு கேட்டிருக்காங்க. அப்போ hence proved.